ரைட், ஓகே. அப்ப இதுல கேள்வியை பாருங்க எல்லாரும். விவசாய அபிவிருத்தியில பங்கு வகிக்கக்கூடிய சந்தைப்படுத்தலுடன் தொடர்பு படாத நிறுவனம். ரைட், ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வி கூட சொல்லுங்க பாப்போம். யாரு சரியா சொல்றேன்னு பாப்போம். ஓகே, ஃபிஃப்த் ஆன்சர், ஃபிஃப்த் ஆன்சர், தேர்ட் ஆன்சரா? ஃபிஃப்த், ரைட், ஃபிஃப்த், ரைட், ஃபிஃப்த் ஆன்சர். ஓகே, வெரி குட். ஃபிஃப்த் ஆன்சர் என்ன? சமுர்த்தி அதிகார சபை. கவனிங்க எல்லாரும். இதுல இந்த ரைட், விவசாயத்துல முக்கியத்துவம் பெறக்கூடிய நிறுவனங்களை நம்ம பிரதானமா ரெண்டா பிரிச்சோம்னா, அரச நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள். இதெல்லாம் நம்ம பின்னால கொஞ்சம் டீப்பா பார்ப்போம், அது சார்ந்த கேள்வி வர நேரம். இப்ப இதுல இந்த அரசு நிறுவனங்களை தான் நம்ம என்ன செய்யலாம்? விரிவாக்கம் மற்றும் பயிற்சி சேவைகள் தொடர்பான நிறுவனம், விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்கள், அதே மாதிரி உள்ளீடுகள் தொடர்பான நிறுவனம், சந்தைப்படுத்துதல் தொடர்பான நிறுவனம், சந்தை சமூக பொருளாதார ஆராய்ச்சி தொடர்பான நிறுவனம், அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் தொடர்பான நிறுவனம், இப்படி பல்வேறு விதமாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்கலாம். அப்ப நமக்கு இங்க கேள்வியை பாருங்க, விவசாய அபிவிருத்தியில பங்கு வகிக்கக்கூடிய சந்தைப்படுத்தலுடன் தொடர்பு படாத ஒரு நிறுவனம். அப்ப சந்தைப்படுத்தலோட சம்பந்தப்படக்கூடாது. அப்ப தரப்பட்டியல் விடைகள்ல பாத்தீங்கன்னா, கால்நடை வளர்ப்பு சபை இது சந்தைப்படுத்தலோட தொடர்பட்டது. பாருங்க, கால்நடை வளர்ப்பு சபை சந்தைப்படுத்தலோட தொடர்பட்டது. அடுத்தது பாருங்க, கூட்டுறவு திணைக்களம். இந்த கூட்டுறவு திணைக்களம் பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்தலோட தொடர்பட்டது. அடுத்து பாருங்க, மரமுந்திரை கூட்டுத்தாவனம். அப்ப மரமுந்திரை கூட்டுத்தாவனம் சந்தைப்படுத்தலுடன் தொடர்பட்டது. அடுத்து பாருங்க, அப்ப தேயிலை சபை. தேயிலை சபைங்கிறதும் சந்தைப்படுத்தலுடன் தொடர்பட்டது. ஆனா சமுர்த்தி அதிகார சபைங்கிறது அது சந்தைப்படுத்தலோட தொடர்பு படாத ஒரு நிறுவனம். அப்ப சமுர்த்தி அதிகார சபைங்கிறது எதுக்கு கீழே வரும்? அது என்ன நிறுவனம்? என்ன நிறுவனம்? ரைட், அது ஒரு விரிவாக்கம் மற்றும் பயிற்சி சேவைகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுக்குள்ளதான் பாருங்க சமுர்த்தி அதிகார சபை வருது. ஏன்னா பாருங்க, அப்ப நம்ம தியரியா படிக்கிற நேரம் நீங்க இதெல்லாம் ஏன்னா பெருசா படிச்சிருக்கவே மாட்டீர்கள். ஆனா எப்படி வருது கேள்வி? விளங்குதா? ரைட், அப்ப இதுக்குதான் சொல்றேன் பேப்பர் செய்யணும்னு சொல்லி. ரைட், அடுத்தது தலா மொத்த தேசிய உற்பத்தி எனப்படுது. ரைட், யாருக்கு விட தெரியும்? விட தெரிஞ்சாக்கள் போடுங்க பாப்போம். யாருக்கு விட தெரியும்? போடுங்களேன், சட்ல போடுங்க. ஜனுஷி. ஓகே, தேர்ட் ஆன்சர். ரைட், அஹிலா தேர்ட் ஆன்சர். ஓகே, சிஃபாக் தேர்ட் ஆன்சர். ஓகே, வேற? சம்ஹா தேர்ட் ஆன்சர். நுஸ்கா. ஓகே, தேர்ட் ஆன்சர். சப்ரியாக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். மிஸ்பாக்கு தேர்ட் ஆன்சர். மிஃப்ராக்கு தேர்ட் ஆன்சர். ரைட், ஓகே. மிஃப்னாக்கும் தேர்ட் ஆன்சர் என்ன? ரைட், அப்ப கொஞ்சம் பேருக்கு தேர்ட் ஆன்சர், கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. சுஜுமாக்கும் தேர்ட் ஆன்சர். ஓகே, இங்க கவனிங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட்டுக்கு மொத்த தேசிய உற்பத்திங்கிற ஒரு விஷயத்த நீங்க விளங்கணும். நம்ம தியரி கிளாஸ்ல அழகா விரிவா படிச்சோம், மத்தாக்களும் படிச்சிருப்பியல். மொத்த தேசிய உற்பத்திங்கிறது என்னன்னு கபிலாஷினிக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஓகே, ரைட். மொத்த தேசிய உற்பத்திங்கிறது என்னன்னா, இதெல்லாம் நம்ம பின்னால விரிவா பார்ப்போம் அடுத்தடுத்த கிளாஸ்ல இது சார்ந்த கேள்வி வரபோது. ரைட், இந்த மொத்த தேசிய உற்பத்திங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டுல இப்போ உதாரணத்துக்கு நம்ம இலங்கை எடுப்போமே, நம்ம இலங்கையில போன 2025ஆம் ஆண்டு எவ்வளவு பண்டங்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டுச்சோ அதனுடைய கூட்டுத்தொகையை தான் நம்ம மொத்த தேசிய உற்பத்திங்கிற. நல்லா கவனிங்க, இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஒரு உற்பத்திய பிள்ளைகள் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒரு உற்பத்திய நம்ம இரண்டாக பிரிக்கலாம். சரியோ? ரைட், முதலாவது அந்த உற்பத்திங்கிறது அது ஒரு பண்டமாக இருக்கும். பண்டம். ரைட், பண்டம்.
இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப உணவு பண்டம் என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ங்கிறது அது ஒரு உற்பத்தி தான். அது ஒரு பண்டத்துக்குள்ள வருது. நம்ம அணியக்கூடிய ஆடைகள் அது ஒரு பண்டமா சொல்லலாம். ஏன்னா அதே மாதிரி சாதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான உற்பத்திகள் வந்து பண்டமாக இருக்கு. அப்ப பண்டம்ங்கிறது என்னன்னா நம்ம கையால தொட்டு பார்த்து உணரக்கூடிய உற்பத்திகளை தான் நம்ம பண்டம் என்று சொல்றோம். இதெல்லாம் பார்த்து நம்ம 16,000 விரிவா படிப்போம். சரியா? இப்ப உங்களுக்கு சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னு விளங்கினா போதும். இல்லைங்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் விளங்காட்டி பரவாயில்ல. நம்ம 16,000 அதை பத்தி தெளிவா படிக்கலாம். ரைட். அப்போ ஒரு உற்பத்தி வந்து அது ஒரு பண்டமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த உற்பத்தி வந்து ஒரு சேவையாக இருக்கலாம். அந்த உற்பத்திங்கிறது வந்து ஒரு சேவையாக இருக்கலாம். சேவைங்கிறது நம்ம கையால தொட்டுணர முடியாதது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்ப அதிகமான நிறுவனங்கள் வந்து டெலிவரி நீங்க பொருட்களை வந்து ஆர்டர் பண்றீங்க, அது வந்து நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆகுது. ஏன்னா அப்ப அந்த டெலிவரி செய்யக்கூடிய அந்த அந்த தொழிலுங்கிறது அது ஒரு சேவையா நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்ப இப்படி நிறைய சேவைகளும் இருக்கு. இப்ப போக்குவரத்துங்கிறது அது ஒரு சேவை. நம்மள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறோம். அப்ப அதுக்கு நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்குறோம். ஏன்னா இப்படி நான் உதாரணத்துக்காக தான் நான் சொல்றேன். அப்ப சேவைங்கிறது நம்மளால தொட்டுணர முடியாத ஒரு விஷயம். அப்ப இந்த சேவைங்கிறதும் அதுவும் ஒரு உற்பத்தி தான். அப்ப ஒரு உற்பத்தியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று அது ஒரு பண்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது ஒரு சேவையாக இருக்கும். அப்ப ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படும், சேவைகளும் இருக்கு. அப்ப இந்த மொத்த தேச உற்பத்திங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்டுல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல மொத்தமா எவ்வளவு பண்டங்களும் சேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டுச்சோ அதைத்தான் நம்ம சொல்லுவோம் மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவோம். இந்த மொத்த தேசிய உற்பத்தியில பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகள் எல்லாம் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை பத்தி விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆனா நமக்கு இங்க கேள்வி மொத்த தேசிய உற்பத்தி இல்லை. நமக்கு கேள்வி தலா மொத்த தேசிய உற்பத்தினா என்னன்னு கேட்கிறான். தலா மொத்த தேசிய உற்பத்திங்கிறது என்னடா, மொத்த தேசிய அந்த நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தியை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்ல சனத்தொகையின் அளவு இருக்கிறது. ஒரு நாட்டுல மொத்த தேசிய உற்பத்திய அந்த நாட்டினுடைய சனத்தொகையால பிரிக்கிறது தான் தலா மொத்த தேசிய உற்பத்தி. சரிதானே? ரைட். ஆகவே தேர்ட் ஆன்சர், மொத்த தேசிய உற்பத்தியை சனத்தொகையால் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய பெருமானம் தலா மொத்த தேசிய உற்பத்தி எனப்படும். தலா மொத்த தேசிய உற்பத்தி எனப்படும். அடுத்த கேள்விக்கு போவோம். அப்ப இதுல இந்த மொத்த தேசிய உற்பத்தி அதுல பங்களிப்பு செய்யக்கூடிய துறைகள் எல்லாம் நம்ம பின்னால கேள்வி இருக்கு, அந்த கேள்வியில விரிவா பார்ப்போமா? ஓகே. ஐந்தாம் கேள்வியை பாருங்க. இராசரட்டை நீர்வள நாகரிகத்தில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய குளம் எது? இராசரட்டை நீர்வள நாகரிகத்தில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய குளம். இது ஒரு வரலாறு பாடம் சம்பந்தமான ஒரு கேள்வி. ரைட். ரைட். இந்த ஸ்கிரீன் கிளியரா விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா கிளியரா? கேள்வி விளங்குது தானே? ரைட். உங்களுக்கு கவரேஜ் சிக்கலா இருக்கிறார்கள், நீங்க வைஃபை யூஸ் பண்ணலாம். சரிதானே? ரைட். ஓகே. ரைட். அப்ப இந்த ராசரட்டை நீர்வள நாகரத்தில் அமைக்கப்பட்ட மிகப்பெரிய குளம் நீங்க நிறைய பேர் சொல்லிக்கிறீங்க. அப்ப அது வந்து தரப்பட்டிக்கிறதுல வந்து பராக்கிரம சமுத்திரம். பராக்கிரம சமுத்திரம். பராக்கிரம சமுத்திரத்தை அமைச்ச மன்னன் யாரு? வரலாறு பாட கேள்வி. பராக்கிரம சமுத்திரத்தை அமைச்ச மன்னன் யாரு? யாரு? மகாபராக்கிரம பாகன பராக்கிரம பாக மன்னன். எஸ். ரைட். உண்மையாகவே இப்ப நீங்க எல்லாரும் இப்ப ஃபெஸ்டிவல் எல்லாம் தாண்டி எங்கேயே போய் கொண்டு 9,000 10,000 எல்லாம் போய் அப்ப அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். இந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் ஜுஜிபி யூனிட்டா? இப்ப உண்மையாகவே இந்த ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு சாதாரண சின்ன ஒரு யூனிட். பெருசா அதுல ஒன்றுமே இல்லை. சரிதானே? ரைட். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம் என்ன குளம்? இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது, இதெல்லாம் சும்மா சாதாரண வார கேள்விகள். சொல்லுவோம். இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம்? எஸ். வெரி குட். பசவ குளம். ரைட். பசவ குளத்துக்கு இன்னொரு பேர் என்ன?
பசவ குலத்துக்கு இன்னொரு பேர் என்ன? பசவ குலத்துக்கு இன்னொரு பேர் ரைட், அபயவாவி. வெரி குட், வெரி குட். நிறைய பேர் சொல்றீங்க. அபயவாவி. பசவ குலத்துக்கு இன்னொரு பேர் வந்து அபயவாவி. அப்ப இதை கட்டின மன்னன் வந்துட்டு பண்டுகாவி. என்னன்னா அப்ப இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ரைட். அடுத்த கேள்வி போவோம். இலங்கையில் தாவர மண்டபப்படுத்தல் சேவை அல்லது தாவர மண்டபப்படுத்தல் மத்திய நிலையம் அமைந்திருப்பது. இது சில நேரங்களோட டைம் எக்ஸாமுக்கு வந்திருக்கலாம் அப்படியான கேள்வி. எங்க? இலங்கையில. ரைட். ஓகே. ரைட். கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர், கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர். வேற விடைகளும் இருக்கா? கொஞ்சம் பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர், செகண்ட். ரைட். கொஞ்சம் பேருக்கு செகண்ட் ஆன்சர். என்ன? ரைட். ஓகே. இப்ப இதுல ரைட், செகண்ட் ஆன்சர். ஓகே, செகண்ட் ஆன்சர். எஸ். ஓகே, பெரும்பாலான விட வருது என்ன? செகண்ட் ஆன்சர். அப்ப கட்டுநாயக்கனா இலங்கையில தாவர மண்டபப்படுத்தல் சேவை நிலையம் அமைஞ்சிருக்கிறது வந்து கட்டுநாயக்கவுல. சரிதானே? ரைட். இந்த பெஸ்ட் ஆன்சர் வந்துச்சு. பெஸ்ட் ஆன்சர் இல்ல. இந்த கண்ணூர்வையில் எது இருக்குன்னு சொன்னா பரம்பரை அழகு வழக்காப்பு நிலையம் தான் கண்ணூர்வையில் இருக்கு. நம்ம 9ஆம் யூனிட்ல படிப்போம். ஆல்ரெடி படிச்சாலும் தெரிஞ்சிருக்கும். இந்த பரம்பரை வழக்காப்பு நிலையம் தான் வந்துட்டு கண்ணூர்வையில் வந்து அமைஞ்சிருக்கா. ரைட். இதுல வந்து இந்த மகா இழுப்பள்ளமையில என்ன இருக்கு? மகா இழுப்பள்ளமையில என்ன அமைஞ்சிருக்கு? மகா இழுப்ப ரைட். 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 மகா இழுப்பள்ளமையில மகா இழுப்பள்ளமைக்கு தானே அங்க என்ன இருக்கு? களப்பயிர். ஏன்னா களப்பயிர் ஆராய்ச்சி நிலையம் வந்து மகா இழுப்பள்ளமையில இருக்குன்னா. ரைட். ஓகே. அடுத்தது வந்து ஏலாகேலி பார்ப்போம். நாட்டில் அதிக எண்ணிக்கையான குளங்களை கொண்ட மாவட்டம். இலங்கையில அதிகமான குளங்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து எந்த மாவட்டம்? எந்த மாவட்டம்? ரைட். ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த் ஆன்சர். ஃபோர்த். செகண்ட். செகண்ட். ஓகே. செகண்ட். செகண்ட், ஃபோர்த். ரைட். நாட்டில் அதிக எண்ணிக்கையான குளங்களை கொண்ட மாவட்டம். ஃபோர்த் ஆன்சர் அனுராதபுரம். இலங்கையில் அதிக எண்ணிக்கையான குளங்களை கொண்ட மாவட்டம் அனுராதபுரம். குளங்கட்டிய ராஜ்யம் சொல்லுவாங்கன்னா நீங்க வரலாறு பாடத்துல படிச்சிருப்பீங்க. ரைட். எஸ், அனுராதபுரம். ஃபோர்த் ஆன்சர். ஓகே. அடுத்த கேள்வி போவோம். மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்தினுடைய பங்களிப்பு படிப்படியாக குறைவதற்கான பிரதான காரணம் என்ன? விட இந்த கேள்வி 8வது கேள்விக்கு என்ன விட? 8வது கேள்விக்கு என்ன விட? ஓகே. ஃபிஃப்த் ஆன்சர் கொஞ்சம் பேருக்கு. ஓகே. கொஞ்சம் பேருக்கு ஃபோர்த் ஆன்சர். ஓகே. ஃபிஃப்த். செகண்ட். செகண்ட். ஓகே. செகண்ட். ஃபோர்த். ரைட். ஃபோர்த். செகண்ட். ரைட். கேள்வி மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்தினுடைய பங்களிப்பு படிப்படியாக குறைவடைது. முதலாவது விடையை பாருங்க. விவசாயத்துறை சார்ந்த உற்பத்திகள் பல இறக்குமதி செய்யப்படுது. விவசாயத்துறை சார்ந்த உற்பத்திகள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுறதால மொத்த தேசிய உற்பத்திக்கு விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு குறைவடைஞ்சிருக்கு. இந்த ஃபெஸ்ட் கூற்று சரியா பிள்ளையா? இந்த ஃபெஸ்ட் தந்திரிக்கிற விட சரியா பிள்ளையா? சரியா பிள்ளையா? பில 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 பில. கொஞ்சம் பேருக்கு சரி. ஆனா சரி என்று சொன்னார்கள். ஃபிஃப்த் ஆன்சர் சொல்லுகிறீங்களே.
சரி என்று சொன்னார்கள். ஃபிஃப்த் ஆன்சர் சொல்லிக்கிறேன். ம் ரைட். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி. வெளிநாடுகள் இருந்து பிள்ளைகள் குறைந்த விலைக்கு நிறைய பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்ப குறிப்பா இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் எடுத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல இருந்து, முக்கியமா இந்தியாவில இருந்தெல்லாம் இலங்கைக்கு குறைந்த விலையில பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, பருப்பு இப்படியான மிக முக்கியமான அத்தியாவசியமான பொருட்கள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுது. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நம்ம நாட்டுல இப்ப உதாரணத்துக்கு இப்ப உற்பத்தி செய்யப்படக்கூடிய இப்ப வெங்காயம் ஒரு கிலோ வந்து 100 ரூபாய்ன்னு சொன்னா உதாரணத்துக்கு, வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து 90 ரூபாய்க்கு விற்பனை ஆகும். அப்ப நம்ம எப்படி 100 ரூபாய் 90 ரூபாய் பார்க்கும்போது நம்ம எங்க போவோம்? எதை வாங்குவோம்? 90 ரூபாய் தான் வாங்குவோம். ஏன்னா ஆகவே இந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களை வந்து நம்ம நாட்டுல நிறைய பேர் நுகர்றதால நம்ம நாட்டு உற்பத்தியாளர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பாதிப்படைவாங்க. சரியா? இதனால அடுத்த முறை அவங்க அந்த பொருளை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. இதனால மொத்த தேசிய உற்பத்தி என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு வந்து குறைவடைறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு. ஆகவே மோலாவை விட சரியானது. அடுத்து மொத்த தேசிய உற்பத்தி விவசாயத்தினுடைய பங்களிப்பு குறைவதற்கான 2வது காரணம் சொல்லிக்கிறாங்க பாருங்க. விவசாயத்தில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை குறைவடைகிறது. விவசாயத்துறையில் ஈடுபடுற நபர்கள் எண்ணிக்கை குறைவடைகிறது. இந்த 2வது விட சரியா பிள்ளையா? 2வது விட சரியா பிள்ளையா? இல்ல. ஓகே. சரி, சரி, சரி. ரைட். ஓகே. மற்றவர்களுக்கு என்ன? இந்த 2வது விட சரியா பிள்ளையா? சரி. எஸ். கொஞ்சம் பேருக்கு பிள்ளை. ஓகே. ரைட். 2வது விடை சரியான விடை. ஏனென்றா இந்த விவசாயத்துறையில் ஈடுபடுற ஒரு எண்ணிக்கை வந்து என்ன செய்யுதுண்டா நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டு போகுது. இப்ப நம்ம கூட படிக்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறீர்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். கொஞ்சம் பேருக்கு ஒரு லோயர் ஆகணும்ன்ற ஒரு கோல் இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ என்ன ஒரு சேவை துறைக்குள்ள போற ஐடியா தான் இருக்கு. அப்ப அதுக்கு நமக்கு லெவலுக்கு ஒரு பாடம் தேவைன்றதுக்காக நம்ம எடுத்து படிக்கிறோம். ஆனா இப்ப இப்ப பாருங்க, இப்ப நீங்க லெவல் முடிஞ்சா நீங்க யூனிவர்சிட்டி போனா, காலேஜ் படிக்கணும் போனா அடுத்த ஆட்டத்துக்கு நீங்க போயிருவீங்க. எப்படியும் நீங்க ஒரு சேவை துறைக்கெல்லாம் போய் ஒரு டீச்சர் ஆகவே அல்லது ஒரு லோயர் ஆகவே இப்படி உங்களோட இலக்கு நோக்கி போற உங்களோட இலக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னு சொன்னா சேவை துறையை மையப்படுத்தினா தான் இருக்கும் பெரும்பாலும். இதனால அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யாது? விவசாயத்துறைக்குள்ள போகாது. அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா நம்ம நாட்டுல அப்படி போறதும் வேலை இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபேக்டா தான். ஆனா வெளிநாடுகளை நீங்க எடுத்தீங்கன்னா குறிப்பா சைனா, ஜப்பான், அமெரிக்கா சரிதானே? இப்படியான அதே மாதிரி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இப்படியான முக்கியமான அபிவிருத்தி அடைந்த நாடுகளை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கும். அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவன் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரனா இருப்பான். பெரிய பெரிய ப்ரொஃபஸரா இருப்பாங்க. ஒரு என்ன ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் தான் என்ன செய்வாங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. என்ன ரீசன் சொன்னா அந்த நாட்டுல தொழில்நுட்பம் அவ்வளவு அட்வான்ஸா இருக்கும். இப்ப சைனாவில நீங்க எடுத்தீங்கன்னா இந்த அறுவடை செய்யறது, விளைச்சல்களை தரம் பிரிக்கிறது, பெக் பண்றது, எடுத்துட்டு போறது என்ன இந்த பெக்கிங் அது இது எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யுது? ரோபோவை பயன்படுத்துறான். ரோபோ வந்து என்ன செய்யுது? பயன்படுத்தப்படுது. ஏஐட பயன்பாடு இப்ப அதிகரிச்சு கொண்டு வருது. ஏன்னா ட்ரோன் இருக்குதானே, ட்ரோனை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப நம்மளோட இப்ப இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய நாடு இலங்கை, இந்தியா அப்படியே நாடுகள் என்ன செய்யற கையால தான் என்ன செய்யற விவசாய ரசாயனங்களை தெளிப்பாங்க, விசிறுவாங்க ஏன்னா விவசாய நிலங்களுக்கு. ஆனா ரைட். ஓகே. நம்ம என்ன குயிக்கா முடிப்போம். சரியா? கொஞ்சம் பேர் வேற கிளாஸ் இருக்குன்னு சொல்லல. ரைட். நான் குயிக்கா முடிப்போம். ரைட். அப்ப இந்த எப்படி வெளிநாடுகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அங்க வந்து இந்த பசலிடுதல், நீர்ப்பாசனம் செய்யறது, பீடநாசினியை பிரயோகிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ட்ரோனை பயன்படுத்துவாங்க. சரியா? அப்ப பாருங்க தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லி அந்த நாடுகள்ல. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா அதனாலதான் நம்ம நாட்டுல அந்த இலங்கை ஒரு விவசாய நாடாக இருந்தாலும் அதுக்குரிய எந்த ஒரு வசதியோ தொழில்நுட்பமோ நம்ம நாட்டை பற்றாக்குறையா தானே இருக்கு. அதனால நம்ம அதுக்குள்ள போக விரும்ப மாட்டோம். எல்லாரும் சேவைத்துறையை நாடி போறோம். ஆனா வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் கதையே வேறு. அங்க எக்ரிகல்ச்சரையே வேற மாதிரி செய்வான். மண்ணின்றைய பயிற்சி என்ன செய்வான். சரியா? அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள.
சரிதானே? ரைட், நம்ம இதோட இதை ஸ்டாப் பண்ணுவோம் இந்த கிளாஸை. நம்ம நாளை கிளாஸ் தான் பார்ப்போம். நிறைய பேர் கிளாஸ் இருக்குன்னு சொல்றேன் 7-8 மணிக்கு. ரைட், ஓகே. அப்ப இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இது மிக முக்கியமான கேள்வி ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இதுக்கு விடையே நம்ம இன்னும் எடுக்கல. அப்ப நாளை கிளாஸ் இதை பத்தி பார்ப்போம். சரியா? அப்ப நாளை கிளாஸுக்கு இதே டைமுக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளை கிளாஸ் டைம் ஜாயின் ஆகும். சரி, நான் கிளாஸ்ல மிஸ் பண்ணிடாதீங்க. கிளாஸ் மிஸ் ஆனாலும் ரெக்கார்டிங்ஸ் வாங்கி பார்த்துக்கொள்ளுவோம். திருப்பி திருப்பி நான் சொல்ற விஷயம் இதெல்லாம் நீங்க திருப்பி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்காது. சரிதானே? ரைட், ஓகே. இந்த குரூப்ல ஜாயின் ஆகாது, குரூப்லயே ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சரியா? இந்த குரூப்ல ஜாயின் ஆகாது, குரூப்லயே ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. இதில் நான் லிங்க் எல்லாம் போடுவேன். அடுத்த இந்திய கிளாஸ் ரெக்கார்டிங்கும் நான் இதுல போடுவேன். ரைட், ஓகே பிள்ளைல. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல